நுவலி விளையாடி நேயர்களுக்கு சாய்ஸ்தாவின் அன்பு வணக்கங்கள். ஒரு நிமிடம் பகுதியில் இப்பொழுது நாம் பார்க்க இருப்பது துரிய தியானம் என்பதாகும். தியானம் என்பதை பற்றி அனைவருக்கும் தெரிந்ததே. நம்ம மனம் அமைதி அடைவதற்காக தியான வகுப்புகளுக்கு சென்று தியானம் செய்து வருகிறோம். மனதை ஒருமுகப்படுத்துதல் அப்படின்னு சொல்லலாம் இல்லைங்களா? அதிலேயே இந்த துரிய தியானம்ங்கிறது என்ன? அந்த துரிய தியானம் அனைவருக்கும் கை வரக்கூடியதா அப்படின்னு கேட்டால் சாதாரண மக்களுக்கு அது கை வராது அப்படிங்கிறதே உண்மை. இது சித்தர்களுக்கு மட்டுமே கை வரக்கூடியது. அதிலும் இது உச்சநிலை அப்படின்னு சொல்லலாம். பொதுவாக சித்தர்கள் சமாதி நிலையை அடைந்ததை பற்றி நாம் அனைவரும் கேள்விப்பட்டிருக்கோம். இது சமாதி நிலையை அடைவது, மீண்டும் அதிலிருந்து வெளிவருவது. அப்படி அதாவது வெளிப்படையாக தெளிவாக விளக்கமாக எளிமையாக சொல்லணும் அப்படின்னா, மூச்சை அதாவது ஐம்புலன்களையும் தன் கட்டுக்குள் வைத்து இருக்கிறார்கள். மூச்சுக்காற்றை உட்பட மூச்சுக்காற்றை அவங்க வேணும் போது மூச்சுக்காற்றை விடுவாங்க, வேணாங்கிறப்ப அதை விடாமல் அப்படியே கட்டுக்குள்ளே வச்சுக்குவாங்க. அப்படி தன் மூச்சை நிறுத்துதல், திரும்பி மூச்சை வாங்குதல், இப்படி செய்யக்கூடியதுதான் துரிய தியானம் என்பதாகும். துரிய தியானம் கைவர பெற்றவர்கள் சமாதி நிலைக்கு செல்வாங்க. மீண்டும் தனது சமாதியிலிருந்து வெளிப்பட்டு அவங்க வெளியே வருவாங்க. இப்படி மாறி மாறி செய்யக்கூடியது தான் துரிய தியானம் என்பதாகும். இந்த துரிய தியானத்துக்கு உதாரணமாக அனைவருக்கும் புரியும்படியாக சொல்லணும் அப்படின்னா போகரை சொல்லலாம் அப்படிங்கிறாங்க. போகர் சமாதி நிலையை அடைந்தாங்கன்னு நமக்கு வரலாறு தகவல்கள் இருக்கின்றது. அதே சமயத்தில் அதன் பிறகு அவரை இந்த இடத்துல பார்த்தோம், அந்த இடத்துல பார்த்தோன்னு சில பேர் சொல்கிறதையும் நம்ம கேட்டிருக்கிறோம், குறிப்புகளை பார்த்துருக்கிறோம். இதுதான் துரிய தியானத்திற்கு விளக்கம். துரிய தியானம் புது மனிதர்களுக்கு, சாதாரண மனிதர்களுக்கு கை வராது, சித்தர்களுக்கு மட்டுமே கை வரக்கூடியது. இந்த தகவலை இன்று நாம் தெரிந்து கொண்டோம். மீண்டும் நல்லதொரு தகவலுடன் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சாய் சுதா. நன்றி, வணக்கம்.